Question number 5. The dimension of a brick are 24 cm into 12 cm into 8 cm. How many such bricks will be required to build a wall of 20 meter length, 48 cm breadth and 6 meter height அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு செங்கல்லின் அளவுகள் 24 cm into 12 cm into 8 cm ஆகும். 20 மீட்டர் நீளம், 48 சென்டிமீட்டர் அகலம் மற்றும் 6 மீட்டர் உயரம் உள்ள ஒரு சுவர் எழுப்புவதற்கு இது போன்ற எத்தனை செங்கற்கள் தேவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிக்கோட லென்த்து பிரெத்து ஹைட்டு வந்து நான் கிவனாக அப்படியே எழுதியிருக்கேன். வாலோட லென்த்து வந்து 20 மீட்டர். ஸோ அதை சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணால் 20 × 100 2000 சென்டிமீட்டர். பிரெத்து வந்து ஆல்ரெடி சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க, 48 அப்படியே வச்சுக்கிறோம். ஹைட் வந்து 6 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டராக கட் பண்ணுறதுக்கு இன்ட்டு 100. ஸோ 600 சென்டிமீட்டர்னு வரும். ஸோ நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் தேவைன்னா வால்யூம் ஆஃப் தி வால் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் தி பிரிக். அந்த ஒரு செங்கலோட வால்யூமும் அந்த டோட்டல் வாலோட வால்யூமும் நமக்கு தெரியும். ஸோ இதோட ஃபார்முலா வந்து கேபிட்டலில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கேபிட்டல் L × B × H டிவைடட் பை L × B × H. ஸோ இதுக்கு என்ன 2000 × 48 × 600 வாலுக்கு. ஸோ பிரிக்குக்கு வந்து 24 × 12 × 8. ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி கேன்சல் பண்ண என்ன கிடைக்குது, 25,000 கிடைக்குது. ஸோ எவ்வளோ பிரிக்ஸ் தேவைப்படுது, நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் ரிக்வயர்டு ஈக்குவல் டு 25,000 பிரிக்ஸ். இதுதான் நமக்கு தேவையான பிரிக்ஸ். ஓகேங்களா, புரிஞ்சுதா? ஜஸ்ட்டு சிம்பிள் தான். இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நான் வந்து கேன்சல் பண்ணியிருக்கேன். கேன்சல் பண்ணி ரிமைனிங் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 25,000 கிடைக்கிது. ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். இதுதான் ஃபைனல் ஆன்சர்.